ஸோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ கோர்ஸ் பற்றி நான் போடுறது. ஸோ பேசிக் நாலேஜ் கூடயும் ட்ரேடிங்கில் இல்லாதவங்க இதை வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பேசிக் டு அட்வான்ஸ் எல்லா வீடியோவும் நாங்கள் வந்து யூடியூப்பில் கண்டென்ட் போடலான்ட்டு இருக்கிறோம். ஸோ அதில் முதல் வீடியோ வாட் இஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ அப்கமிங்கில் டெய்லி வீடியோஸ் வரும். ஸோ கோர்சஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது. ஸோ அதனால் இருக்கிற ஒரு 30 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேர் வீடியோ. அதை எவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் ஃபாரெக்ஸ்? ஃபார் என்றால் ஃபாரின், இஎக்ஸ் என்றால் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னால் வேர்ல்டில் இருக்கிற குளோபல் மார்க்கெட் பிளேஸ், அதாவது பெரிய பெரிய பேங்க்ஸ், இன்ஸ்டியூஷன்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு கரன்சி பேர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஈரோ வந்து யூஎஸ்டி கூட ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஜிபிபி வந்து ஜேபிஐ கூட ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ நான் சொல்கிற இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு ஈரோவும் யூஎஸ்டியும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஜிபிபி ஜேபிஐனா யாரும் தெரியாது. ஜிபிபினா கிரேட் பிரிட்டன் பவுண்ட், ஓகேவா? அதே மாதிரி ஜேபிஒய்னா ஜாப்பனீஸ் பவுண்ட் என், ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபுல் ஃபார்ம்ஸு. நீங்கள் இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்களும் ஆர்என்டி பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேவா, பேக் டு பேக். ஸோ இந்த மார்க்கெட்டில் நம்மளுக்கு எவ்ரி செகண்ட்ஸ் வந்து எவ்வளோ மார்க்கெட்டில் வால்யூம் மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா $7 trillion. எப்படி? $7 trillion வந்து எவ்ரி செகண்ட் வந்து மூவ் ஆகும் மார்க்கெட்டில். ஸோ ஃபாரெக்ஸ் தான் இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட்டு லிக்விட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு வந்து வேர்ல்டில் வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மணி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ட்ரேட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேவா? தென் இப்போது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது ஒன்று 24/5, அதாவது மண்டேலேருந்து ஃப்ரைடே நம்ம ஊர் டைம் ஐஎஸ்டி படி 2 மணி வரையும் ஓப்பனில் இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே எப்பவும் போல் லீவு. உங்களால் வந்து இந்த பர்டிகுலர் டைம் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த டைம்லேருந்து இந்த டைம் பண்ணணும், இந்த டைம்லேருந்து இந்த டைம், அந்த க்ரைட்டீரியா கிடையவே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வந்து செஷன்ஸ் வந்து பர்டிகுலராக லண்டன், நியூயார்க், டோக்கியோ அண்ட் சிட்னி, இந்த 5 செஷன்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 24/5, ஓகேவா? தென் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாரெக்ஸில் கற்றுக்க போகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ட்ரேட் எக்ஸிக்யூஷன், ட்ரேட் எக்ஸிக்யூட் மெத்தட். ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி இருக்கணும் ஃபாரெக்ஸில்? அதாவது பார்த்தீங்கன்னா 2 விஷயந்தான் இருக்கும். ஒன்று வந்து பேஸ் கரன்சி, இன்னொன்று குவாட் கரன்சி. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஈரோவில் 2 இருக்குது. அதாவது ஈரோ பக்கத்தில் இன்னொன்று இருக்குது, யூஎஸ்டி. இப்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இதில் எது பேஸ் கரன்சி எது குவாட் கரன்சின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டில் இருக்கிற எந்த ஒரு கரன்சியை வந்து மெயின் பண்ணி வச்சுருந்தாங்களோ அது பேஸ் கரன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூரோவை ஃபஸ்ட்டில் வச்சுருக்காங்க, அது பேஸ் கரன்சி. செகண்டில் இருக்கிறது வந்து குவாட் கரன்சி. யூஎஸ்டி செகண்டில் இருக்கனால குவாட் கரன்சி. ஏன் அது வந்து செகண்டில் இருக்கனால குவாட் கரன்சி என்றால், நீங்கள் யூரோவை பை பண்ணிங்கன்னா யூஎஸ்டி செல் ஆகும். சப்போஸ் நீங்கள் யூஎஸ்டியை வந்து பை பண்ணிங்கன்னா யூரோ செல் ஆகும். ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தட் பேரும் இருக்குது, ஓகேவா? ஸோ பேஸ் கரன்சி நீங்கள் பை பண்ணும் போது யூஎஸ்டி குவாட் கரன்சி என்னவாவார், செல் ஆவார், ஓகேவா? அதுவே நீங்கள் வந்து நம்ம யூரோவை வந்து செல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், குவாட் கரன்சி என்ன ஆவார், பை ஆவார். ஸோ இதில் வந்து ட்ரேட் நம்ம எப்படி பண்ணுறோம், 2 கரன்சியை வந்து பை பண்ணி செல் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்லேருந்து எந்த ட்ரெண்ட் போக போகுது, இன்றைக்கி வந்து யூஎஸ்டி வந்து வீக் ஆக போகுது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேஸ் கரன்சியை பை பண்ணணும். இல்லை இன்றைக்கி யூரோ வந்து செல் ஆக போகுது, யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பேஸ் கரன்சியை செல் பண்ணணும். ஆனால் பேஸ் கரன்சி செல் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஸ் கரன்சியை செல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு பேர் வச்சுருப்போம், அதுக்கு பேர் தான் பிட்.
அதாவது பேஸ் கரன்சி நீங்கள் செல் பண்ணணும்னா பிட்டுன்ற ஒரு வழி மூலமாக தான் நீங்கள் பேஸ் கரன்சி வந்து செல் பண்ண முடியும். பை அண்ட் செல் வந்து ஆன் த டைமில் ஆர்டர்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ மற்ற மார்க்கெட்டில் இல்லாத மாதிரி உங்களால் வந்து பை மட்டும் போட்டால் பை மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் பையும் ஆன் டைமில் அடிக்கலாம், செல்லையும் ஆன் டைமில் அடிக்கலாம், 2 ஆர்டருமே கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்கும். ஸோ இது பேருக்கு வந்து எட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ஓகேவா? The price you can sell the base currency, it's what the market is willing to pay you. அதாவது ஒரு ப்ரைஸ்லேருந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கேருந்து USD வந்து நான் செல் போடுறேன்னா செல் போகிற மார்க்கெட் வந்து பேஸ் கரன்சி என்னவாயிடும், செல் ஆகிடும். அப்போது குவாட் கரன்சி என்னவாகும், உங்களுக்கு வந்து பை ஆகும். கரெக்டாக? ஸோ இதுதான். ஸோ இந்த பிட் அண்ட் ஆஸ்க் வந்து எதுக்குன்னா, நீங்கள் பிட்டுனா பைன்னு நினச்சி போடுவீங்க, ஆனால் அது ஒரு செல்லுக்கான டூல். ஓகேவா? இது நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கிற டெர்மினலில் இருக்காது. ஸோ நான் டெர்மினல் பற்றி நான் சொல்லும் போதும் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஆஸ்க் ப்ரைஸ்னால் ஒரு ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸுக்கு நான் வந்து இந்த குவான்டிட்டி வாங்குகிறேன், அதாவது யூஎஸ்டியை வந்து இந்த ப்ரைஸுக்கு நான் வந்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? பை போடுறது. பைக்கு வந்து இன்னொரு பேர் தான் ஆஸ்க். ஓகேவா? த ப்ரைஸ் யூ கேன் பை த பேஸ் கரன்சி, இட்ஸ் த வாட் இஸ் த மார்க்கெட் இஸ் ஆஸ்கிங் டு பே. ஓகேவா? அதாவது பேஸ் கரன்சியை நீங்கள் எங்கே பை பண்ணுறீங்கன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் எப்படி சொன்னேன், பேஸ் கரன்சி எப்படி செல் பண்ணணும், பிட் பண்ணி நம்ம செல் பண்ணணும். அதுவே நம்ம பேஸ் கரன்சியை பை பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஆஸ்கின்ற மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணிங்கன்னா யார் கீழே போவா, குவாட் கரன்சி செல் ஆகும். இதுவே நீங்கள் வந்து பேஸ் கரன்சி இங்கே செல் பண்ணிங்கன்னா குவாட் கரன்சி பை ஆகும். ஸோ இதுதான் மெத்தட். ஓகேவா? ரொம்ப குழப்பிக்காதீங்க, வீடியோ 5-6 தடவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். EURUSD ஈக்குவல் 1.0850. அதாவது அது ஒரு ப்ரைஸ். ஓகேவா? அந்த பக்கத்தில் இருக்கிற ப்ரைஸ்க்கு இன்னொரு ப்ரைஸும் கொடுத்துருப்பேன். ஓகேவா? 1.0852. இது என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிற ப்ரைஸ் வந்து பிட்டுன்னு சொல்கிறேன், செகண்டில் இருக்கிற ப்ரைஸ் வந்து ஆஸ்க்குன்னு சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற ப்ரைஸை வந்து நீ செல் பண்ணலாம், செகண்டில் இருக்கிற ப்ரைஸை வந்து நீ பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் ஏன் கேப் இருக்குது, நம்மளால் ஏன் அக்யூரேட்டாக அந்த இடத்துல மார்க்கெட்டில் நம்மளால் என்டர் ஆக முடியாதுன்னா, இந்த டிஃபரன்ஸ் 0.002 இட்ஸ் த ஸ்ப்ரெட்டுனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். அதை நான் இப்போது ஷார்ட்டாக ஒரு ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் எப்போவுமே பை செல் போடும் போது உங்களுக்கு ஆர்டர் வந்து தள்ளி விழுக்கும். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து மூவ் பண்ணி விழுக்கும். அதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஓகேவா? நீங்கள் பிட் அண்ட் ஆஸ்க் பண்ணுற அந்த இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறவர் தான் புரோக்கர் ஃபீ அண்ட் ஸ்ப்ரெட் அண்ட் கமிஷன்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே கோர்ந்து தான் இந்த வேலையை பார்க்குறது. ஓகேவா? ஸோ இதனால தான் அந்த விஷயத்தை நான் தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கேருந்து செல் அடிக்கிறீங்கன்னா ஆர்டர் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போய் விழும், இல்லைனா நீங்கள் பை அடிக்கிறீங்கன்னா ஆர்டர் இன்னும் கொஞ்சம் தள்ளி மேலே போய் விழும். அதாவது நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு 2 பிப் 3 பிப் தள்ளி போய் விழுகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்ப்ரெட்டு பிப்பு இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லியிருப்பேன். புரியாதவர்கள் அடுத்தடுத்த வீடியோ வரையும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஓகேவா? இதுதான் பேசிக் ஃபாரெக்ஸ்க்குள்ள வீடியோ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நிறையா பேர்ஸ் இருக்குது. ஃபாரெக்ஸை பொறுத்த வரையும் மேஜர் பேர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு PDF தரேன், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.